தமிழ் வழிபிறப்புன்னு சொல்லுவாங்க. தை தமிழ் மாதத்துலேயே முக்கியமான மாதம்னா தையை தான் சொல்லுவோம். ஏன்னா தை முதல் நாள் தான் நம்ம பொங்கலாகவும் கொண்டாடுறோம். பொங்கலாகவும் தமிழ் புத்தாண்டாகவும் கொண்டாடிட்டு இருக்கோம். ஏன்னா இது கொஞ்ச நாள் அப்போவே கொஞ்ச நாள் மாற்றிட்டாங்க. சித்திரை மாற்றினாங்க. அதுக்கப்புறம் தமிழக அரசாங்கம் திரும்பவும் இதை தையிலே கொண்டாடலான்னு அறிவிச்சாங்க. அடுத்து பொங்கலெல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்கும் நினச்சிருக்கோம்ல, அதுதான் கிடையாது. பொங்கல் நம்ம அந்த பொங்கல் பொங்கி வரனால நம்ம அந்த பொங்கல்றோம். தமிழர்கள் எங்கெங்கே வாழறாங்களோ அங்கெங்கெல்லாம் தமிழர்கள் எங்கெங்கே இருக்காங்கன்னா அங்கெல்லாம் பொங்கல் கொண்டாடலாம். அங்கே பொங்கல் கொண்டாடிட்டுருக்காங்க. அதாவது இப்போ சொல்ல போனால் சைனா, ஜப்பான் இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கவங்கெல்லாம் கொண்டாடுறாங்க. அதாவது இப்போ அங்கேயும் கொண்டாடுறாங்க. ஏன்னா அரசாங்க லீவு கூட விடுறாங்க. அரசாங்கம் கூட அன்னைக்கு லீவு விடுறாங்க. இங்கே இந்த பொங்கல் எப்போ வந்துச்சு யாருக்குமே சரியாக தெரியாது. ஏன்னா அந்த பொங்கல் சில பேர் 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சுக்கிறாங்க, சில பேர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சுக்கிறாங்க, சில பேர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சுக்கிறாங்க. இது சோழர் காலத்துலேருந்து தான் இருக்கு. சோழர் காலத்தில் இதை தமிழ் புதிடுன்றாங்க. இந்த புதிடு வருஷத்துலேயே அந்த வருஷத்தில் முதல் முறையாக விவசாயியை அறுவடை செய்கிற நாள். அதைத்தான் இப்போ கொண்டாடிட்டு இருந்தாங்க. இப்போது அதை காலப்போக்கில் அதை பொங்கல் ஆரம்பித்தாங்க. பொங்கல்னு சொன்னாங்க. அந்த பொங்கலை தான் நம்ம இப்போது கொண்டாடிட்டு இருக்கோம். பொங்கல் 4 நாள் நம்ம கொண்டாடுறோம். இந்த முதல் நாள் போகி. இந்த முதல் நாள் போகியை நம்ம வீட்டில் உள்ள பழைய பொருட்களெல்லாம் போட்டு எரிக்கிறோம். எரிச்சிட்டு புது பொருட்களை வாங்கி வைக்கிறோம். அடுத்த நாள் பொங்கல். பொங்கலை நம்ம புது பானையை வாங்கி மஞ்சள், குங்குமம், திணீரெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி அரிசி, கம்பு, கருப்பட்டி இதெல்லாம் போட்டு செய்கிறோம். பொங்கலை பண்ணுறோம். 3ஆவது நாள் மாட்டுப்பொங்கல். இந்த மாட்டுப்பொங்கலை ஏற்றி கொண்டாடுறாங்க. விவசாயியோட நிலத்தை மாடுல விழுது. ஏன்னா அதுக்கு நன்றி சொல்கிற மாதிரி தான் அதை செய்கிறாங்க. மாட்டுப்பொங்கலை கொண்டாடுறோம். இந்த மாட்டுப்பொங்கல் நம்ம கொண்டாடும் போது ஒரு நாளைக்கு முன்னாடியே மாட்டோட பொங்கல் சீவி பெயிண்ட் அடிச்சு விட்றாங்க. பெயிண்ட் அடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அதை நல்லா நல்லா குளிப்பாட்டிட்டு சாமியாக நினச்சி பூஜை பண்ணி பொங்கல் வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு ஊட்டி விடுறாங்க மாட்டுக்கு. அதுக்கப்புறமா தான் ஜல்லிக்கட்டு நடத்துகிறாங்க. அதை அடுத்த நாள் 4ஆவது நாள் காணும் பொங்கல். இந்த காணும் பொங்கல் நம்ம நிறைய பேர் உங்கள் சொந்தக்காரங்க கூட போய் தான், சொந்தக்காரங்க வீட்டில் இருந்துச்சுன்னா அங்கே போய் நம்ம கொண்டாடுறோம். அங்கே அவங்ககிட்ட புது துணியை கொடுத்துட்டு புது துணி பலகாரம் இதெல்லாம் கொடுத்து தான் நம்ம கொண்டாடுறோம். கொண்டாடிட்டு அவங்களோட வெளியே எங்கேயாவது கோயில் கூட இந்த மாதிரி போயிட்டு ஜாலியாக இருப்போம். அன்றைக்கு போது அவங்களோட தான் இருப்போம். இங்கே இந்த தமிழோட பண்பாடைத்தான், இங்கே இந்த தமிழோட விசேஷத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இங்கே நம்ம வருங்கால சந்ததிக்கு சொல்லிக் கொடுத்து நல்லபடியாக வளர்த்தணும். இங்கே வீரத்தையும் மண்ணையும் உணவு பழக்கங்களாக தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாத்தையும் நம்ம வருங்கால சந்ததிக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்கலாம். வாய்ப்பளித்தவருக்கு நன்றி.